இந்த இடத்திலே எல்லாம் வல்ல சக்தியினுடைய திருவருளால் நல்லதொரு சக்தி மிக்க நிகழ்வொன்று ஆரம்பிக்கப்பட இருக்கின்ற இந்த நேரத்திலே அத்தனை பேரையும் அன்பாக விடுத்துக் கொண்டு வரவேற்புரையிலே அதிதிகள் ஒவ்வொன்றாக சொல்லிய அந்த பேர்களுக்கு சிரம் தாழ்த்திய வணக்கத்தை கூறிக்கொண்டு நேரடியாக தலைமை உரைக்கு வருகின்றேன். இந்த நிகழ்வானது ஏற்கனவே உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்ட நிகழ்வு என்கின்ற விடயத்தினை இவ்விடத்திலே பதிவு செய்து கொள்கின்றேன். 2-3 மாதங்களாக நான் நினைக்கின்றேன் சாதனை குழந்தையினுடைய 2 வயது முடிந்த தருவாயிலே அந்த குழந்தையின் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தினுடைய தலைமை குழு காணொளி வாயிலாக பார்வையிட்டு அதன் பிற்பாடு இலங்கை கிளையினுடைய அங்கத்தவர்கள் நேரடியாக அந்த குழந்தையின் வீட்டுக்கு சென்று 2-3 தடவைகள் சாதனை செயற்பாடுகளுக்கான அங்கீகாரம் வழங்கி தற்பொழுது பெருந்தகைகளுக்கு முன்னால், அதிதிகளுக்கு முன்னால், பார்வையாளர்களுக்கு முன்னால் நிகழ்த்தி காட்டப்படுகின்ற ஒரு நிகழ்வு என்பதனை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சாதனை அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான அனைத்து விதமான விருதுகள் ஏற்பாடுகளோடு அந்த குழந்தை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்திலே பதிவு செய்யப்பட்டுள்ளார் என்கின்ற விடயத்தினை இங்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனம் இந்தியாவிலே தலைமைச் செயலகமாக கொண்டு 28 நாடுகளிலே அங்கத்தவர்களை உருவாக்கி அந்த அங்கத்தவர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களை, ஆற்றல் மிக்கவர்களை, ஆளுமை மிக்கவர்களை இனம் கண்டு அதனூடாக இங்கு இதைவிட ஒன்று நிகழவில்லை என்பதனை ஆதாரபூர்வமாக கண்டறிந்த பிற்பாடு வயது, நேரம், அந்த நிகழ்வு, அவர் சார்ந்த துறை, இந்த விடயங்களை அவதானித்து சோழன் உலக சாதனையாக அங்கீகரிக்கின்றது. சோழன் உலக சாதனையாக அங்கீகரிப்பதற்கு அப்பால் சமூக ரீதியாக, பார்வையாளர் ரீதியாக, ஊடக வாயிலாக இது இந்த நிகழ்வு இடம்பெற்ற பிற்பாடு ஏற்பட போகின்ற மக்கள் மத்தியிலான கருத்து அல்லது இந்த சாதனையினுடைய ஒரு பெருமதியானது அவரை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட குழந்தையாக சோழன் உலக சாதனை புத்தகத்திலே இடம் பிடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுக்கின்றது. இது சோழன் பற்றியும் இந்த நிகழ்வு பற்றியும் ஆகிய ஒரு அறிமுக குறிப்பு மாத்திரமே. இதற்கு மேலாக நாங்கள் உண்மையாக ஒவ்வொரு நிகழ்வும் அது எங்கு நடந்தாலும் தான் நாங்கள் நேரடியாக அந்த வீடுகளுக்கு சென்று அந்த சாதனை செய்ய போகின்ற சாதனையாளரை நேரடியாக கண்காணிப்பது வழமை. நான் கண்ட விடயம், இந்த குழந்தையினுடைய பெற்றோர்கள், மருத்துவர்கள், இது ஏனைய மக்களுக்கு, ஏனையோருக்கு பாடமாக அமைய போகின்ற விடயம். ஏனென்றால் ஒரு குழந்தையை எவ்வாறு புத்தி கூர்மையுடைய சக்தி மிக்க ஒரு குழந்தையாக வளர்க்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டான குடும்பம் என்பதனை நேரடியாக நானும் மட்டுநகர் சிவ வரதகரணம் அங்கு சென்ற போது அவதானித்தோம். அந்த குழந்தையினுடைய பெற்றோர் மாத்திரமின்றி அந்த குழந்தையினுடைய
சித்தப்பா, சித்தி, பெற்றோர்கள், குடும்பம், அங்கு இருக்கின்ற அம்மம்மா உட்பட அந்த குழந்தை ஒரு சாதனை குழந்தையாக மாற்றமடைய வேண்டும் என்பதற்காக படாத பாடுபடவில்லை, பக்குவமாக அவர்கள் நடத்தினார்கள். ஏன் சொல்கிறேன் என்றால், இதை செய் என்ற பிள்ளைக்கு பேசி ஏசி அடித்து அவ்வாறு இல்லாமல் அன்பாக, பண்பாக, பக்குவமாக வழிநடத்திய விதம் நாங்கள் 3 தடவை அங்கு சென்று பார்த்தோம். அதே போன்று அண்மையிலே சாதனை படைத்த ஒரு குழந்தை, 4 வயது குழந்தை அங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். 150 பொது அறிவு வினாக்களுக்கான கேள்விக்கான விடையை வேகமாக சொல்லி சாதனை படைத்த குழந்தையும் இங்கு இந்த நிகழ்வை பார்க்க வந்திருக்கின்றார். இதிலே அன்னையும் தந்தையும் அழகான குடும்பமும் அன்பையும் பண்பையும் ஆதரித்து வாழ்ந்திட உன்னையும் என்னையும் உருவாக்க முடியுமே என்று பறை சாற்றிடும் சாதனை நிகழ்வு இது சாதாரண நிகழ்வல்ல, சாதனை நிகழ்வு. ஒரு அன்னை தந்தை நினைத்தால் எல்லாவற்றையும் உருவாக்க முடிந்த சக்தி இருக்கின்றது என்பதனை வெளிக்காட்டுகின்ற நிகழ்வு. அடிப்பதும் ஏசுவதும் துடிப்பான பிள்ளை என்று அடிக்கடி தொலைபேசை அவன் கையில் கொடுப்பதும், படிக்கிறான் இல்லை என்று பாரத்தை சுமக்க வைப்பதும், அதை விடுத்து பிடிக்கின்ற படி நீங்கள் அவனுக்கு படிக்கல்லாக அமைய வேண்டும். அந்த படிக்கல்லாக அமைந்ததின் நிமித்தம் இன்று 29 மாதங்கள், இன்னும் 2.5 வயது கூட ஆகவில்லை, 600க்கும் மேற்பட்ட 650க்கும் மேற்பட்ட பட அட்டைகளின் பெயர்களை ஒப்புவித்து நாங்கள் நேரடியாக பார்த்தோம். நீண்ட நேரம் அந்த வீட்டிலே இருந்து கண்காணித்தோம். மிக மிக அற்புதமாக, சிறப்பாக, நேரடியாக ஒப்புவித்து அந்த உலக சாதனை புத்தகத்திலே, அதற்கு மேலாக மக்கள் இதயங்களிலே இடம் பிடிக்கக்கூடிய அந்த குழந்தை மிக மிக அழகான குழந்தை. இது அந்த அழகான தலைமுடியை பார்க்கின்ற போது கூட அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்று, டீ குடிக்கிறதுக்காக இல்லை, அடிக்கடி அந்த வீட்டுக்கு சென்று அந்த குழந்தையோடு பேச வேண்டும், அரவணைக்க வேண்டும், அன்பு பரிசு கொடுக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை தூண்டும் அளவுக்கு அந்த குழந்தையினுடைய அந்த ஒரு கெட்டித்தனம் எங்களுக்கு பார்வையிலே பட்டது. நாங்கள் மட்டக்களப்பை மையப்படுத்தி மாத்திரமின்றி இலங்கை முழுவதுமாக இந்த சாதனைகளை நிலைநாட்டி வருகின்ற அதே தருணம், எங்களுடைய மண், எங்களுடைய மட்டக்களப்பு மண் என்கின்ற வகையிலே இத்தகைய குழந்தைகளை, சிறுவர்களை, பெரியோர்களை சாதனை செல்வங்களாக மாற்றுவதில் நாங்கள் மட்டில்லாமல் அடைகின்றோம். அதற்காக நாங்கள் எங்களால் இயன்ற கதிரவன் இணைந்து சோழனோடு சேர்ந்து இவ்வாறான உலக சாதனைகளை அங்கீகரிக்க எங்களால் இயன்ற சேவைகளை செய்ய ஆயத்தமாக இருக்கின்றோம். ஏனென்றால் எதிர்காலத்திலே இவ்வாறான குழந்தைகள் எதிர்காலத்திலே எங்கள் மக்களை, எங்கள் மண்ணை, எங்களுடைய மாவட்டத்தை, எங்களுடைய இலங்கை திருநாட்டை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பு மிக்கவர்களாக உருவாகுவார்கள் என்கிற நம்பிக்கையினால் இத்தகைய சின்னம் சிறார்களை நாங்கள் வழிப்படுத்தி ஊக்கப்படுத்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இத்தகைய நற்பணியினை சோழன் உலக சாதனை புத்தக நிறுவனத்தோடு இணைந்து சாதனை புரிய காத்திருக்கின்ற அத்தனையோருக்கு நாங்கள் அங்கீகாரம் வழங்க ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த நற்பணி தொடரும் என்கின்ற விடயத்தோடு நீங்கள் நேரடியாக இந்த சாதனையை பார்வையிட ஆயத்தமாகுங்கள் என அன்பாக வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.